கலெக்டர் கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு மனு கொடுத்த 90s கிட். இது சிரிப்பா இல்ல வருத்தமா? ஈரோடு கலெக்டர் ஆபீஸே இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த 90s கிட் செஞ்ச காரியம் இப்போ சோஷியல் மீடியால காட்டு தீயா பரவுது. ஈரோடு கலெக்டர் ஆபீஸ்ல இன்னைக்கு மக்கள் குறை தீர்க்கும் முகாம். எல்லாரும் பட்டா உதவித்தொகைன்னு மனு கொடுக்க வந்தப்போ புதுமை காலனி பகுதியை சேர்ந்த ஒரு வாலிபர் அவங்க அம்மா கூட வந்தாரு. திடீர்னு அதிகாரிகள் கிட்ட சத்தம் போட்டு வாக்குவாதம். காரணம் கேட்டா, எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல, நீங்க தான் பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனு கொடுக்க வந்திருக்காரு. போலீசார் அவரை வெளியேற்ற முயன்றப்போ அந்த இடமே பரபரப்பானது. விசாரணையில அந்த தம்பி மனநலம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்சது. ஆனா இது வெறும் ஒரு நபர் பிரச்சனை மட்டும் இல்ல நண்பர்களே. குறிப்பா நம்ம கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு 30 வயசை கடந்த பல ஆண்களுக்கு பெண் கிடைக்காம கல்யாண தடைங்கிறது ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கலா மாறி இருக்கு. ஏன் இந்த நிலைமை? 25 வருஷத்துக்கு முன்னாடி தீவிரமா பின்பற்றப்பட்ட குடும்ப கட்டுப்பாடு முறை இப்போ பாலின விகிதத்தை குறைச்சிருச்சு. இன்னைக்கு படிச்ச பொண்ணுங்க அதிகம், ஆனா செட்டில் ஆகாத ஆண்களுக்கு பெண் தர்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. அந்த வாலிபர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் கேட்ட கேள்வி பல 90s கிட்ஸோட மனக்குமுறல். செட்டில் ஆன அப்புறம்தான் கல்யாணம்னு காத்திருக்கிறது இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குது. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரிங்கிறது தான் நிதர்சனம். இந்த திருமண தடை பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உங்க ஊர்லயும் இப்படி 90s கிட்ஸ் கஷ்டப்படுறாங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம 90s கிட்ஸ் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.